வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மூலமாக கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை மூலமாக கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களான தேங்கியுள்ள நீர்நிலைகள், புதர்கள் மண்டி கிடக்கும் இடங்கள் முதலியனவற்றை கண்டறியப்பட்டு இந்த இடங்களில் ட்ரோன் மூலமாக மருந்து தெளிக்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை திட்டமிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை வளாகத்தில் இந்த திட்டம் முறைப்படி துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், நலவழித்துறையின் மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குநர் வசந்தகுமாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். உசிடு தொகுதியின் 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒலிபரப்பு செய்யப்பட்ட பிரதமர் மோடியின் 113வது மனதின் குரல் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய் சரவணகுமார் உட்பட அப்பகுதி மக்கள் கேட்டறிந்தனர். மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி வானிலையில் உரை நிகழ்த்தி வருகிறார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக வானொலி மூலம் மக்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் இன்று 113வது மனதின் குரல் நிகழ்ச்சி உசிடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. இதில் உசிடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கண்டுகளித்தார். தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கர், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 10 கண்ணு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உசிடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு பகுதியில் மாநில செயலாளர் விவிபி வேலு தலைமையில் அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். இந்த நிகழ்வில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் பங்கு பெற்றனர். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் கூட்டூடு பகுதியில் கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம், கூட்ரோட், வானூர், பூத்துறை, ராயபுதுப்பாக்கம், அம்புழுக்கை, பரங்கனி உட்பட பல்வேறு பகுதிகளில் கொடியேற்ற வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். இதில் வானூர் ஒன்றிய கழக செயலாளர் மதியழகன் தலைமை தாங்கி கட்சிக் கொடியினை ஏற்றி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கினார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்வில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அரசு உதவி பெறும் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், முதன்மை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கண்கவரும் ஆடல், பாடல், பட்டிமன்றம் நிகழ்வுகளும் நடத்தப்பட்டது. இதில் சிறப்புரை நிகழ்த்திய மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், காரைக்கால் பகுதியில் மிகவும் சிறந்து விளங்கும் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சின்னஞ்சிறு வயதிலேயே அவர்களின் கண்கவரும் நடனம், பட்டிமன்றம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை காணும் பொழுது தானும் ஒரு சிறு பிள்ளை போல் தோன்றுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்தார். இதில் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரையாற்ற, பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்வுகள் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற விதை தெளி உற்சவத்தில் பக்தர்கள் ஆலய நந்தவனத்தில் விதை தெளித்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் முன்னொரு காலத்தில் மழை இல்லாமல் உணவு பயிர்கள் விளைச்சலின்றி பஞ்சம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊர் மக்கள் இந்த ஆலயத்தின் இறைவனிடம் முறையிட்டதாகவும், மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் சிவனே ஏற்கலப்பு ஏந்தி இங்கு வந்து விதை தெளித்து விவசாயம் செய்ததாக புராணங்களில் உள்ளது. அதனை நினைவில் கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் விதை தெளி உற்சவம் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு விதை தெளி உற்சவம் நேற்று ஏகாதசி ருத்ர ஹோமத்துடன் துவங்கியது.
இன்று காலை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விதை நெல்லை எடுத்து வந்து ஆலய நந்தவனம் முன்பு உள்ள நாகராஜ கணபதி சன்னதியில் வைத்து பூஜித்த பின்பு விதை நெல்லுடன் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து ஆலய நந்தவனத்தில் விதை தெளி உற்சவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சேதமடைந்துள்ள போக்குவரத்து சிக்னல்களை அரசு சார்பில் 36 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போக்குவரத்து சிக்னல்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி மாநில போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கூறும்பொழுது, புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட உள்ளது என்றும், புதுவை மாநிலம் முழுவதுமாக குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் சாலைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற கடல் நீச்சல் போட்டிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்றனர். கடல் நீச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட புதுவையில் கடல் நீச்சல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் நாடு முழுவதும் இருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தென்னிந்தியாவில் அதிக அளவில் இதுநாள் வரை கடல் நீச்சல் போட்டி நடத்தப்படுவதில்லை. கடந்த ஆண்டு முதல் முறையாக கோவளம் மற்றும் கன்னியாகுமரி பகுதியில் நடத்தப்பட்டது. அடுத்ததாக புதுச்சேரியில் முதல் முறையாக இன்று நடத்தப்பட்டது. முதலில் கடலில் நீச்சல் அடிக்க வேண்டும், அடுத்தடுத்து சைக்கிள் போட்டி, அடுத்ததாக ஓட்டப்போட்டி என்று 3 வகைகளாக நடத்தப்பட்டது. இதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். உள்ளாட்சித் தேர்தல் நடத்தாதது குறித்து முதல்வர் மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவருமான ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவரது அறிக்கையில், கடந்த 13 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு தேர்தலை நடத்தாமல் உள்ளாட்சி அரசை முடக்கி வைத்துள்ளது. கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லாமல் 100 நாள் வேலை திட்டம் 20 நாள் திட்டமாக மாறி மத்திய அரசின் நிதி 1350 கோடி ரூபாய் புதுச்சேரி மக்களுக்கு செலவிடப்படாமல் இழப்பு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நகராட்சிகள் இல்லாததால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பாழாகி போனது. இந்த இழப்புகளுக்கு காரணம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததுதான் என்று குற்றம் சாட்டிய அவர், உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதது ஏன் என முதல்வர் மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் தொடர் போராட்டத்தோடு நீதிமன்ற கதவுகளையும் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அலுவலக கதவுகளையும் தட்ட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அந்த அறிக்கையில் முன்னாள் எம்பி ராமதாஸ் கூறியுள்ளார். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்திற்கு புதிய சிறப்பு அதிகாரியாக ஆசிரியை அங்கு பிரியதர்ஷினி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு கிராம பஞ்சாயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய தேவஸ்தானத்திற்கு நிர்வாக அதிகாரியாக ஆசிரியை அங்கு பிரியதர்ஷினி குப்புசாமி அவர்களை சிறப்பு அதிகாரியாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்பட்டதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சான்றிதழ் பெற்று வாழ்த்துக்களை பெற்றதை அடுத்து கோர்க்காடு ஆலயத்தில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வின்போது கோர்க்காடு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் KRS சிவா மற்றும் தேசிங்கு என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். புதுச்சேரி சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் MBBS, BDS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் உட்பட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு, ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த 20ஆம் தேதி காலை 11 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கோரப்பட்டிருந்த நிலையில் திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் நேற்று மீண்டும் வெளியிடப்பட்டது. இந்த தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா கூறியுள்ளார். புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 2 நபர்களிடம் 13.74 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மணக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டார். உங்கள் மீது துன்புறுத்தல் வழக்கு போடப்பட்டுள்ளது, அதன் காரணமாக ஆதார் எண், தொலைபேசி எண் தடை செய்துள்ளதாக கூறிய அவர், இந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதற்கு பயந்த மணக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் 13 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். தர்மாபுரி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார்.
இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதனை நம்பிய அவர் 74,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என அப்போலோ மருத்துவமனை சிறப்பு மருத்துவர் ரமேஷ் கூறியுள்ளார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி என்டி மஹால் எதிரே உள்ள அப்போலோ மருத்துவமனை மையம் அமைந்துள்ளது. இங்கு சென்னை அப்போலோ மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவர் ரமேஷ் வருகை தந்து நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் அவர் கூறும்பொழுது, உலகம் முழுவதிலும் ஆண்கள் மரணத்திற்கு 2வது பெரிய காரணமாக இருப்பது புரோஸ்டேட் புற்றுநோய் என்றும் இந்தியாவிலும் இந்த புரோஸ்டேட் புற்றுநோய் மெல்ல மெல்ல அதிகரித்து வருவதாகவும், எனவே 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய PSA பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும், முன்னோர்களுக்கு இந்த புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும், இதன் காரணமாக வீக்கம் காணப்படும் என்றும், இது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், மெதுவாக சிறுநீர் கழித்தல், இரத்த கசிவு போன்ற அறிகுறிகள் காணப்படும் என்றும் தெரிவித்தார். சில சமயங்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் முற்றிய நிலையில் எலும்புகளில் வலி ஏற்படும், சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படும், முதுகு எலும்பு அழுத்தப்படுவதால் உடலின் கீழ்ப்பகுதியை இயக்குவதில் சிரமம் ஏற்படும். ஆரம்ப காலத்தில் இதனை கண்டறிந்தால் மட்டுமே புரோஸ்டேட் புற்றுநோய் குணமாக முடியும் என்றும், இல்லையெனில் குணமாகும் வாய்ப்பு குறையும் எனவும், எனவே 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் அவசியம் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என்றும் தெரிவித்தார்.